வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் அடுத்து அமையப்போகும் புதிய அரசு நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக ஏதாவது ஒரு நல்ல செய்தியை குறித்து முடிவு எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே தற்போது உருவாகி உள்ளது. தேர்தல் காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வாக்குறுதிகள் வழங்கி உள்ளதால் இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாகவே மாறிவிட்டது. நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுமா என்பது முழுமையாக புதிய அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது என்பதால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை எந்த உறுதியான தகவலும் இல்லை என நிதி நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் தள்ளுபடி வழங்கப்பட்ட போது பல்வேறு தகுதி விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவசர தேவைக்காக பலரும் கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெற்று வருகின்றனர். நகை கடன் வழங்கப்படும் தொகை மற்றும் வட்டி விகிதங்கள் வங்கி மற்றும் காலநிலை பொறுத்து மாறுபடுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தொகை அல்லது வட்டி விகிதத்தை பொதுவாக நிர்ணயிக்க முடியாது என வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கடன் பெற்றவர்கள் வட்டி சுமையை கருத்தில் கொண்டு தங்களது நிதி திட்டங்களை திட்டமிடுவது அவசியம். குறிப்பாக நீண்ட காலமாக அடகு வைத்திருக்கும் நகைகளுக்கு வட்டி சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். எல்ஐசி போன்ற மிக பிரபலமான நிதி நிறுவனங்களில் பாலிசி வைத்திருப்பவர்கள் பெரும் முதிர்வு தொகையை வைத்து கடன் அடைப்பதற்கோ அல்லது பிற நிதி தேவைகளுக்கோ பயன்படுத்துவது ஒரு விருப்பமான தேர்வாக இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொருவரின் நிதிநிலை மற்றும் தேவைகளை பொறுத்தே முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நிதி ஆலோசகர்களின் கருத்தாக உள்ளது. அதாவது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடும் வரை மக்கள் தங்களுடைய முதலீட்டு மற்றும் கடன் தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுத்தே ஆக வேண்டும். அதாவது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி அவசரமாக முடிவுகளை எடுப்பது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அபாயமாக மாறிவிடும். அதாவது தங்கம் என்பது பலருக்கு முக்கியமான சொத்து என்பதால் அதை அடகு வைத்திருப்பவர்கள் தங்களது நிதிநிலையை பரிசீலித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். நகைகளை மீட்பதா அல்லது கடனை தொடர்வதா என்பது தனிநபர் நிதி திட்டத்தை பொறுத்தது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.